நேற்று பிறந்தவங்க அப்படி சொல்லக்கூடாது. நேற்று அரசியலுக்கு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல். ஆனால் எங்களுடைய கட்சி அப்படி தொடங்கப்பட்டது கிடையாது. நாங்கள் மக்களுக்காக கட்சியை தொடங்கினோம். அதனால தான் 6 முறை திமுக அரசாங்கத்தை அமைத்திருக்கிறது. அந்த 5 ஆண்டையும் முடித்து அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 2024 26 26 தேர்தலில் 7வது முறையாக இந்த முறையும் நாங்கள் தான் 2024 இல்லை 2026 அப்படின்னு சொல்லி அவரே டேட்டெல்லாம் மாற்றிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள், நம்முடைய சமூகத்தினுடைய 4வது தூண், அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனம் எல்லாமே செஞ்சீங்க, நீங்கள் இல்லாமல் எங்களால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது, அதனால் உங்களுக்கெல்லாம் நன்றிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க போல். அப்போ இந்த பெயிண்ட் கான்ட்ராக்டர் ஒருத்தர் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, அவர் பேரில் நான் சொல்ல மாட்டேன், தெரியும், இப்போ திமுகவில் இருக்கார், நாம் தமிழர் கட்சியிலேருந்து அங்கிட்டு போனார், அவ்வளோது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அவருடைய ட்வீட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பாருங்கள், வரலாற்றிலேயே முதன்முறையாக 3 மணி நேரமாக எல்லா பத்திரிகையாளர்கள் கூட ஒரு சிஎம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். எங்கே அந்த விவாதத்தை கொஞ்சம் லைவில் போடுங்க பார்ப்போம். ஒரு மீடியாவில், அதான் அத்தனை ஊடகங்களும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களே, ஒரு மீடியாவில் அந்த விவாதம் என்ன நடந்துச்சு, எவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவான பேச்சுவார்த்தை நடந்துச்சு, எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டது. இன்றைக்கி நடந்த சாதிய படுகொலை, ஐயோ அது சாதிய படுகொலை கிடையாது, அது பெட்ரோல் பங்கில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் அந்த படுகொலை அப்படின்னு சொல்லி காவல்துறை அதற்கான விமர்சனத்தை கொடுத்துருக்காங்க, விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இல்லை வேங்கை வயல், அது மலங்கலந்தவங்க யார் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அவங்க தான்ப்பா இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை பற்றிலாம் பேசியிருக்காங்களா? பரந்தூர் விமான நிலையம் இல்லை, அப்போ எதை பற்றி பேசினாங்க? விவாதம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது. உண்மையிலேயே வரலாற்றில் முதல் முறையாக என்றால் மக்களுக்கு அது போய் சேர வேண்டும். மக்களுடைய பார்வையில் அந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு, பத்திரிகையாளர்கள் யார் நல்லவங்க, யார் மக்களுக்கானவங்க, யார் ஜால்ரா, யார் இந்த மாதிரியான முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியணும்னா நாங்கள் அதை பார்த்தாக வேண்டும். இது மட்டும்தான் நடந்துச்சா ஐயா? ஏகப்பட்டது நடந்திருக்கப்பா அரசியல் சதுரங்கத்தில். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்வீட்டை பாருங்கள். தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் யாருன்னு தெரியுதா? அன்பில் மகேஷ் அவருடைய தான், அந்த இலாக்கா தான். இங்கே என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத நல்லா பாருங்களேன். மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் மார்ச் 8 காலை 9 மணிக்கு வெளியிடப்படுகிறது. டிஎன்எஸ்சிடி டிஎன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகள், அதாவது +2க்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் 2025 தேர்வு முடிவுகள் வெளியிட செய்திக்குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே என்ன போட்டிருக்காங்க? பொதுத் தேர்வு முடிவுகள் மார்ச் 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச்னா அடுத்த வருஷம் மார்ச்சோ, இல்லை நம்ம கால பயணம் செஞ்சு நாம் மேலே இருக்கோமோ அப்படின்னு ஒரு தோன்றல் வருதில்ல, அது மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கை கூட கண்டுபிடிக்காத நம்முடைய தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட்டை போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேறு எதுவும் சொல்ல முடியலையா? அவங்களுடைய லட்சணம்னு சொல்லலாம், அவங்களுடைய படிப்புன்னு சொல்லலாம், அவங்களுடைய மூளை வளர்ச்சின்னு சொல்லலாம், அவங்களுடைய இலாக்காவினுடைய செயல்திறன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை திருத்தி இருக்கலாமே. ட்விட்டரில் அந்த ப்ளூ டிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருத்தி இருக்க முடியும். அப்படி இல்லைனா இந்த ட்வீட்டை டிலீட் பண்ணிவிட்டு இன்னொரு ட்வீட்டாவது போட்டிருக்கலாம். ஏகப்பட்ட பேர் அதுக்கான விமர்சனத்தை வச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த ட்வீட் அப்படியே இருக்குது. காரணம் என்ன? மார்ச் 2025 அதில் நடந்த தேர்வு மே 8 வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மார்ச் 8 காலை 9 மணிக்கு வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான பிழையை செய்திருக்கிறீர்கள். இந்த பிழை இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட படிக்கிற பசங்க நிலைமை அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் உட்பட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வி தான். இது ஒரு புறம் இருக்க, நேற்று இன்னொரு செய்தி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆட்சியர் நடத்திய கூட்டத்தில் தூங்கிய அதிகாரிகள், மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் அலட்சியம் அப்படின்னு சொல்லி பாலிமர் நியூஸில் ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அந்த செய்தியில் ஆட்சியர் நடத்திய கூட்டத்தில் அரசு அலுவலகர்கள் எப்படி இருக்கணும், அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் பிரிஸ்காக இருக்கணும், மக்களுக்காக இருக்கணும், விழிப்புடன் இருக்கணும், விழியை திறந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? சும்மா போய் பார்த்தா எல்லாம் தூக்கத்தில் இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கூட்டத்துக்கே இவங்க தூங்கி தூங்கி வழிகிறாங்களே, உண்மையிலே இவங்கெல்லாம் வேலையில் இருக்கும்போது எவ்வளோ தூங்குவாங்க? அரசு அதிகாரிகளுக்கு அகவிலைப்படியெல்லாம் அதிகமாக்கியிருக்காங்க. இந்த மாதிரியான சில அரசு அதிகாரிகளால் உண்மையாக வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளையும் நம்ம தப்பாக நினச்சிட்டோம்னா என்னங்க சார் இது? இதெல்லாம் நியாயமே இல்லை சார். நாங்கள் வெளியில் இருந்து 9-10 மணி நேரம் வேலை பார்க்குறோம். சில நபர்கள் 12-16 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு சம்பளம்லாம் உங்களை விட பாதிக்கும் பாதி தான்.
ஆனால் உங்களுக்கு அப்படியா? எங்களுடைய வரிப்பணம் சம்பளம், எங்களுடைய வரிப்பணம் உங்களுக்கு அடுத்ததாக அலவன்ஸு, இன்றைக்கி 20,000 60,000 சொல்கிறாங்க. 5 லட்சம் வரை உங்களுடைய கல்யாணத்துக்கு முன்பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் லீவ் எடுக்கலைன்னா உங்களுக்கு பணமாக வரும் அப்படிங்கிற திட்டம் வேறு இருக்குது. ஓய்வூதியம் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் ஓல்டு ஸ்கீம் ஓய்வூதியத்துக்காக எல்லாரும் அடி போட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஒரு கூட்டத்திலேயாவது, மக்களுக்கு நல்லது நடக்கிற கூட்டத்திலேயாவது நீங்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டாம்? அட்லீஸ்ட் கொஞ்சம் தூங்காமல் விழி திறந்தாவது இருக்க வேண்டாமா? கஷ்டமாக இருக்குல்ல எங்களுக்கு பார்க்கறதுக்கு. நாங்களாம் நார்மல் பர்சன்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ். நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம் அரசு ஊழியர்களிடமிருந்து? எங்களுக்காக வேலை செய்யக்கூடிய அரசாங்க ஊழியர்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுக்காக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்படி தூங்கி வழிதல் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி வந்தது. நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசினது தான். முதல்ல பேசினது கூட பரவாயில்லைங்க, இப்போ பேசினது தான். எதிரிகள் அருவருப்பாக பேசினாலும் நாம் கண்ணியமாக பேச வேண்டும். எனக்கு அப்படியே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நேராக வந்துட்டு போகிறாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பிறகு அந்த அக்கா ஒருத்தி பேசினாங்களே, அவங்க வந்துட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு இந்த லியோனி அவர்கள் முன்னாடி ஆஸ்கு புஸ்குன்னு வந்துட்டு போகிறாரு. இன்னும் சில நபர்கள், இந்த பாட்ஷான்னு ஒருத்தன் இருக்கான், இன்னும் சில நபர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து போகிறாங்க. ஏன்னு தெரியல. கண்ணியமாக பேச சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அப்போ திமுக காரங்க எவ்வளோ கண்ணியமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்திருக்கக்கூடிய கேள்வி. சரி, இந்த கேள்வி இருக்கும்போது நேற்று லியோனி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா டிவிகே இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி பாருங்களேன். டிவிகே டீ விற்கிறதுக்கு அந்த கட்சியில் போனால் டீ விற்கிறதுக்கு தான் லாய்க்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் லியோனி பட்டிமன்ற ஆள் அவர் சொன்னார். நம்மளும் யோசித்தோம், பரவாயில்லையே இந்த மனுஷன் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு போல் அப்படின்னு சொல்லி. அவருக்கு இணையாக, லியோனிக்கு இணையாக லயோலா மணி அப்படின்னு சொல்கிற டிவிக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான நபர். அப்போ திமுக இந்த 4 ஆண்டுகளாக மக்களுக்கு டிவிக்கு கொண்டு போகுது. டிஎம்கேன்னு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி பாருங்களேன். டிமிக்கின்னு வரும். அப்போ இந்த 4 வருடங்கள் நீங்கள் டிமிக்கி தான் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. ஐயா லியோனி, ஐயா லொயோலா மணி ஏதோ கேட்குறாரியா, ஏதோ பார்த்து பதில் சொல்லுங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியாத தீர்ப்பா லியோனி அவர்களே? அந்த பக்கமும் இந்த பக்கமும் பேச விட்டு நீங்கள் எவ்வளோ தீர்ப்பு கொடுத்துருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கே ஒருத்தன் தீர்ப்பு எழுதியிருக்கான் பார்த்தீங்களா? டிமிக்கின்னு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் அவன் பொருளையை எடுத்து அவனையே போடுறதுன்னு அர்த்தம். அடுத்ததாக வடகாடு பிரச்சனை. இந்த வடகாடு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு ஜாதிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி தோல் திருமாவளவன் அவர்கள் உட்பட கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அது ஜாதிய பிரச்சனை கிடையாது. பெட்ரோல் பங்குக்கு வராங்க, அங்கே இருக்கக்கூடிய யாருக்கு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதனால் பிரச்சனைகள் வந்துருச்சு. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க, குடிசையை தீயச்சு கொளுத்திக்கிட்டாங்க. இதில் போய் சாதிய பிரச்சனையை இழுத்து ஆளும் அரசாங்கத்துக்கு என்ன அவப்பெயர் உண்டாக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள், இல்லைப்பா இது சாதிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னாலும் அவர் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சசிகுமார் ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, குத்துனவன் நண்பனாக இருந்தாலும் பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தப்பு செய்கிறவங்க நம்முடைய கூட்டணி கட்சியாக இருந்தால் வேறு வழியே இல்லை, நாமும் அப்படி தான் இருக்கணும். என்ன ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ப்பா, அந்த அறிக்கையில் காவல்துறை சரியில்லை, ஒட்டுமொத்தமாக தூக்கி காவல்துறை மீது இந்த வழக்கை போட்டுருவாங்க. சார் காவல்துறை என்ன சார் செய்வாங்க? அவங்க பாவம். உண்மையிலேயே சொல்லப்போனால் எங்களுக்கு பாவப்பட்ட ஜென்மமாக தெரிவது இந்த காவல்துறை அதிகாரிகள் தான். அரசியல்வாதிகளுடைய ஒரு ப்ரெஷர், இந்த பக்கமாக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற சில எண்ணங்கள். எல்லா காவல்துறை அதிகாரிகளும் கெட்டவங்க கிடையாது. சில காவல்துறை அதிகாரிகள் ரொம்பவே நல்லவங்க இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதே மாதிரி இழுக்கை தேடி தருகிறது இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறது. அதுவும் தோல் திருமாவளவன் அவர்கள் மாதிரியான ஆட்கள் சொல்கிறது எப்படி? வடகாடு அப்படிங்கிற பகுதியில் தான் சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்களே, இது சாதிய பிரச்சனை இல்லைன்னு. அப்படின்னா ஏன் இதை மறுபடியும் சாதிய பிரச்சனையாக மாற்றுறீங்க தோல் திருமாவளவன் அவர்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இல்லை தோல் திருமாவளவன் அவர்கள் பறையர்களுக்கான நபரே கிடையாது. அவர் வேறு ஏதோ கட்சிக்காக நடத்தியிருக்கார், வேறு ஏதோ மக்களுக்காக ஆட்சியை நடத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பறையர்களுடைய சமுதாயம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே மறுபடியும் சாதிய மோதல் அப்படிங்கிறது சாதிய பெயர்களால் பறையர்கள் அப்படின்னு சொல்கிறது, இவங்களுக்குன்னு பேர் இயக்கம் ஒன்று இருக்குது, அடுத்தது ஆதிக்க சக்திகள் அப்படின்னு சொல்கிறவங்க. இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு இருக்குது. அப்படி நாம் சொன்னால் தொல் திருமாவளவன் அதெல்லாம் சட்ட ஒழுங்குலாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னா இப்போ வடகாடில் நடந்ததும் சாதிய பிரச்சனை கிடையாது சார். உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அது எப்படி சரியாக இருக்கும்? சரிதானே? மே 11ஆம் தேதி பாமகவினுடைய முக்கியமான ஒரு கூட்டம் நடக்க போகுதில்ல, அப்படி நடக்க போகிறதுனால மது விற்பனை அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல டெசிஷன். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, பாஜக மற்றும் அதிமுகவினுடைய கூட்டணி அதிமுகவுக்கு தான் இழப்பே தவிர அதிமுகவுக்கு எந்த கெயினும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள்.
அவங்க கட்சி அவங்க கூட்டணிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அடுத்தவன் கட்சி அடுத்தவன் கூட்டணியிலேயே போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. பொதுவாக ஸ்டாலின் அவர்களுக்கு 2 நினைப்பு தான். ஒன்று, விஜய் அவர்கள் சிஎம்மாக மாறிடுவாரோ அப்படிங்கிற பயம். இன்னொன்று, பாஜக அதிமுகவினுடைய கூட்டணி கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. இது இரண்டையுமே அவங்க சாலிடாக உடைக்கலைன்னா திமுக தோற்று விடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம தோற்கிற மாதிரி இருக்கா ஜெயிக்கிற மாதிரி இருக்கா அதற்கான வியூகங்கள் எல்லாமே வகுத்து விடுங்கள், உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டாரோ என்னமோ. இந்த மாதிரியான விமர்சனங்களையும் சில ஊடகம் வைத்து கொண்டு வருகிறது. குறிப்பாக நியூஸ் ஜெயினுடைய எடிட்டர்லாம் சொல்லியிருக்கார், எங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷனே இல்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறார் அப்படிங்கிறதுல எங்களுக்கு இன்விடேஷனே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நியாயமா அப்பா? என்னப்பா இது, எல்லாருக்கும் அப்பா அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமம் தானப்பா அப்படின்னு சொல்லி நியூஸ் ஜேவினுடைய எடிட்டர் கதறுகிறார். நான் கதறலை, அவர் கதறாரு, பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக அரசியல் சதுரங்கத்தில் கொஞ்சம் அரசியல் பார்த்துருப்போம், நிறைய உண்மைகளை பார்த்துருப்போம். நம்ம ஊடகங்களில் நிறைய உண்மைகள் மிஸ் ஆயிரும், ஏகப்பட்ட அரசியல் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அரசியல் சதுரங்கத்துக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து தானே ஆவீங்க உண்மையை சொல்கிறதுனால. நிறைய மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்த கன்ஃபியூஷனில் தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஷேர் பண்ணி மக்கள் கொஞ்சம் பார்த்து யோசிச்சுட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிரும். ஒரு 3 நாளைக்கு டெய்லி இந்த டாக்டர்ஸ் நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருவாங்களா, காலையில் 1, மதியம் 1, ஈவினிங் 1 அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்றைக்கும் போடுற வீடியோ ஒவ்வொரு நபர்களுக்கு அனுப்பி விடுங்களேன், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.